வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஐயா, இன்னைக்கு ஆழ்மன பயிற்சி ஒரு 111வது பேட்ச். இன்னைக்கு 22 பேர் வந்திருக்காங்க. நிறைய அற்புதமா பயிற்சி பண்ணாங்க. நிறைய எங்களுக்கு இது ஆழ்மன பயிற்சினால நிறைய பிரயோஜனம் இருக்குங்க. ஒரு பரமக்குடியில வந்த ஒரு தாயும் மகனும், மகனுக்கு ஒரு 6 வயசு, தாய்க்கு ஒரு 36 37 வயசு இருக்கும். அங்க இந்த பயிற்சி எடுத்தாங்க. அந்த அம்மா ஒரு கொஞ்சம் போல மருத்துவத்துறையில இருக்காங்க. அந்த பையன் படிக்கிறாரு. அவங்க 2 பேரையும் கண்ணை கட்டிட்டு அந்த படங்களை போட சொன்னேன். கவின்ங்கிற பையன் கண்ணை மூடிட்டு எத்தனை படம் போட்டிருக்காரு பாருங்க. ஒரு படம், 2 படம், மொத்தம் 5 படமும் 6 படம் போட்டிருக்காரு. ஒரு அற்புதமா போட்டிருக்காரு இந்த படம். அவர் கண்ணை கொட்டிட்டு இன்னைக்கு 5வது நாள் பயிற்சி அற்புதமா இந்த படங்கள் பூரா போட்டிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவங்க அம்மா நிறைய படம் போட்டாங்க, கண்ணை மூடிட்டு. அந்த அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். அம்மா, இந்த படம் நீங்க போட்டிருக்கீங்க, உங்க பையன் போட்டிருக்கான் கண்ணை கட்டிட்டு. இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எவ்வளவு தூரம் பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் அக்குபஞ்சர் மருத்துவம் பாக்குறேன். அக்குபஞ்சர் பாக்குறீங்களா? சந்தோஷமா. மருத்துவம் பாக்குறதுக்கு எனக்கு இந்த ஆழ்மன பயிற்சி சப்போர்ட்டா இருக்கும். உங்க மருத்துவத்துக்கு இந்த ஆழ்மன பயிற்சி சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க. உங்க பையன் நாங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய, கிட்டத்தட்ட 10 படங்கள் வரைக்கும் போட்டிருக்காரு. உங்க பையனுடைய எதிர்காலம் இந்த ஆழ்மன பயிற்சினால எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும்? அவர் படிப்புக்கு நல்ல, அவர் எதிர்கால படிப்புக்கு நிறைய பிரயோஜனப்படும். தம்பி, நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல என்ன மாதிரி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க? டாக்டர். டாக்டர். 100க்கு 100 டாக்டர் ஆயிட்டீங்க. உங்க பேர் என்ன? கவின். கவின். டாக்டர் கவின் இன்னைக்கே எழுதி போட்டுருங்க. மருத்துவத்துல என்ன பல பிரிவு இருக்கு. ஒரு டாக்டர் மருத்துவம் ஊசி மட்டும் போடுவாரு, ஒருத்தர் ஆபரேஷன் பண்ணுவாரு, ஒருத்தர் மருந்து மட்டும் கொடுப்பாரு, ஒருத்தர் கண்ணுக்கு பார்ப்பாரு, ஒருத்தர் இருதயத்துக்கு பார்ப்பாரு, ஒருத்தர் காதுக்கு பார்ப்பாரு. இந்த மாதிரி பல பிரிவுகள் இருக்கு. நீங்க எந்த டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? இயற்கை மருத்துவம். இயற்கை மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அம்மா அக்குபஞ்சர் பாக்குறாங்க. நீங்க இயற்கை மருத்துவர்னா நிறைய வாழ்க்கையில சாதிக்கலாம். எங்க பரமக்குடியிலேருந்து விருதுநகர் எங்க டைனமிக் பிரெயின் ஸ்கூல்ல ஒரு அற்புதமா 5வது நாள் யாரும் செய்யாத சாதனைகள். கண்ணை கட்டிட்டு 10 படங்களுக்கு மேல அம்மாவும் மகனும் போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு டைனமிக் பிரெயின் ஸ்கூல் சார்பாக நன்றி, வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. நன்றி ஐயா. இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிச்சு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியும் அவங்களுடைய பயிற்சியை பத்தியும் அவங்க அந்த நோக்கத்தையும் பத்தியும் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அதை இப்ப நம்ம பார்ப்போம். நல்ல ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 9994672719 9946672719 அந்த போன் நம்பர் இங்க எங்கேயோ இருக்குது. அந்த போனை கண்டுபிடிக்கணும். அந்த போன்ல வேற ஏதோ போன்ல அதோட சேர்ந்து ஏதோ ஒண்ணு இருக்குது. அது என்னன்னு பார்க்கணும். முதல்ல 9994672719 அங்கிற போனை போய் கண்டுபிடிங்க. எந்திரிச்சு கையை கசக்கணும். இந்த போன் எங்க இருக்குதோ ஒரு வெளிச்சம் வரும், இல்லைன்னா வாடை வரும். அதை போய் கண்டுபிடிங்க. நல்லா 5 உணர்வுகள். அப்படியே கையை கசக்கணும். அப்படியே அந்த போன் எங்க இருக்குது, அந்த போன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். போன்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரும். இந்த திசை காட்டுறது போங்க, போய் கண்டுபிடிங்க. அப்படியே அந்த போன் உங்களை கூப்பிடும். ஒரு வெளிச்சம் கிடைக்கும். இந்த போன்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு வாடை வரும். நல்லா ட்ரை பண்ணுங்க. நல்லா கையை நல்லா தேய்ங்க, கசக்குங்க. ஒரு வாடை வரும். அந்த போன் எங்க இருக்கோ அதுல ஒரு வெளிச்சம் வரும். நான் நிக்கிற இடத்துல கை கட்டுற தூரம் நல்ல மூச்சு இழுத்து பாருங்க. ஒரு வெளிச்சம் ஏதாச்சும் வரும்.
என்ன தெரியுது? அது என்ன தெரியுதுயா? இப்ப நீங்க நினைச்ச ஒரு சுழலுக்குள்ள ஒரு ஒரு போன் தெரியுதா? ஆமாங்க. போனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அந்த நம்பர் வந்து இந்த இடத்துக்குள்ள கூயுதுங்க. அதுக்குள்ள வேற ஏதோ இருக்குது, என்னன்னு பாருங்க. போன் மேல வேற ஏதோ இருக்கு. போன் கவர்ல ஏதோ இருக்குது, அது என்னன்னு பாருங்க. ஒரு பேப்பர். ஒரு பேப்பர். அது என்ன பேப்பர்? அதை எடுத்து கூட பார்க்கலாம். அதை எடுத்துருங்க. இந்த போன் கவர்ல இருந்து துண்டை எடுத்துருங்க. இந்த கவரை, அந்த பேப்பரை எடுத்துருங்க. அது என்ன பேப்பர்ன்னு பாருங்க. அது நல்லா தடவி பாருங்க. அந்த போனை கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு அந்த பேப்பரை தடவி பாருங்க. ரூபாய் நோட்டு. எவ்வளவு ரூபாய் நோட்டு? பதறாம பாருங்க, ஒண்ணும் அவசரம் இல்லை. எவ்வளவு ரூபா? பச்சை கலர் நிறம் மட்டும் பச்சை கலர் தான். அது எவ்வளவு ரூபா நோட்டா தெரியுது? எவ்வளவு ரூபா நோட்டா தெரியுது? 500. அது வந்து 500 ரூபா நோட்டு தான். இந்த நோட்டு வந்து 500 ரூபா. உங்களுக்கு தெரியுதா 500 ரூபா நோட்டுன்ட்டு? ஒரு பச்சை கலர் அப்படி ஒரு விசிபிள் ஆகுதுங்க. சீரியல் நம்பர் சொல்ல முடியுமா? முடிஞ்சா சொல்லுங்க. 7. ஒரு ஒரு மேக்னெட் ஃபோர்ஸ் வந்து கைக்கு வருது. அது வந்து நான் அதை நம்பரை மாத்தினா அது 7 அப்படின்னு தோணுச்சு. 7 அடுத்து என்ன? 2 கரெக்டா சொல்லியிருக்காரா? இது அந்த 500 ரூபா நோட்டு கரெக்டா சொல்லிட்டார்ல. ரைட். மற்ற நம்பர் எதுவும் சொல்ல முடியலன்னா இல்லைன்னா வாங்க, பரவாயில்ல. சரி வாங்க, அப்படியே வாங்க. இப்ப நீங்க கண்ணை கட்டிருங்க. ஐயா, உங்க பேர் என்னையா? என்னோட பேர் சிவலிங்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? சென்னை. சென்னையில இருந்து இப்ப அந்த ஆழ்மன பயிற்சி வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கடைசி நாள். இப்போ பயிற்சி முடிச்சு வந்தீங்க. உங்ககிட்ட இந்த 9994672719 போன் எங்கேயோ இருக்குன்னு, அதுல வேற ஏதோ ஒண்ணு வச்சிருக்கேன்னு. இப்போ இங்க இருந்து நேரம் அந்த கடைசிக்கு போனீங்க. அங்க போய் பார்த்தீங்க. உங்களுக்கு அந்த போனை எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? என்ன, எப்படி இங்கதான் போன் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது? இந்த கவனம் இருக்கிற பட்சத்துல திசை காட்டுற மாதிரி ஒரு உணர்வு வந்து, திசை காட்டுற மாதிரி ஒரு உணர்வு உங்களை கூட்டிட்டே வலது பக்கம் இது இந்த பக்கம் இல்ல அப்படிங்கிறது. வலது பக்கம் ஒரு திசை காட்டுற மாதிரி ஒரு உணர்வு உங்களை கூட்டிட்டே போச்சு. சார், அந்த போன இடத்துல கடைசியில அங்கதான் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜி வந்து குமியுது, குமிற மாதிரி தெரியும். ரைட். அங்க போய் அந்த போனை கண்டுபிடிச்சிட்டீங்க. சந்தோஷம். அதுல அந்த எடுத்துட்டு ஒரு கிரீன் கலர்ல தெரியுது ஒரு நோட்டு. அது 500 ரூபான்னு சொன்னீங்களே, 500ன்னு எப்படி சொல்ல முடிஞ்சது? ஒரு 2 நம்பர் 200 ரூபா 300 ரூபா அப்படிங்கிற மாதிரி. அதான் ஒரு 200 ஒரு 300 மாதிரி தெரிஞ்சது. 200 300 சேர்ந்தா 500 தான் வரும்னு 500. ரைட், பரவாயில்ல. ஒரு 200 ஒரு 300 தெரிஞ்சது. 300 நோட்டு கிடையாது. அப்ப 200 300 சேர்ந்து 500 ரூபா. 200 ரூபா நோட்டா இருக்கணும், இல்ல 500 நோட்டு இருக்கணும். ஆனா 200 நோட்டு அந்த பச்சை கலர் சென்ஸ் ஆகல. அதனால 500 இருக்கலாம். அது ஒரு முதல் 2 நம்பர் கரெக்டா சொன்னீங்களே, அது எப்படி சொல்ல முடிஞ்சது? 7 அந்த இது நம்பர் சொன்னீங்களே. இப்போ அந்த கை வந்து அந்த ரூபா நோட்டு மேல கொண்டு போறப்போ அதுல இருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து கைக்கு உணருது. ஒரு வித உணர்வு வருது. அந்த உணர்வு வச்சு அது ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்பர் வந்து 7ல இருந்து வந்தது. இந்த ஒரு நல்ல அற்புதமா இன்னைக்கு சொன்னீங்க. உங்களால இந்த ஆழ்மன பயிற்சி எவ்வளவுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு பிரயோஜனமாகும்? நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க சென்னையில? அக்கௌண்ட்ஸ். இது உங்களுக்கு இந்த உங்க கணக்குக்கு எந்த வழியில இது பிரயோஜனப்படும்? என்னோட நினைவுத்திறனை மிகப்பெரிய மேம்படுத்தும். முடியாத விஷயங்களை முடிக்கிறதுக்கு எனக்கு மிகப்பெரிய அளவுல உங்க மேல அளவு கடந்த தன்னம்பிக்கை வர்றதுக்கு இது முடியும். உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில், அந்த அக்கௌண்ட் தொழிலுக்கு இது நிறைய உங்களுக்கு பிரயோஜனப்படும். சந்தோஷம். சென்னையிலேருந்து இங்க வந்து இந்த ஆழ்மன பயிற்சி மூலம் ஒரு அளவு கடந்த நம்பிக்கை வந்தது. நிச்சயமா நான் எதையும் சாதிச்சிருவேன்
இனிமேல் முடியும். நல்ல ஒரு அற்புதமா சொல்றீங்க. வணக்கம், நன்றி, சந்தோஷம். வாழ்த்துக்கள். சந்தோஷம். இதை விட வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.